சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சேது அவரே பிரியாணி சமைச்சு சாப்பிடணும்னு நினைச்சு பிரியாணியை சூப்பரா சமைச்சு வச்சுட்டு குளிக்க போயிடுறாரு. இதை ஜன்னலோரமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அப்பத்தாவும் மலரும் சேது குளிக்க போன உடனே பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்த உடனே அப்பத்தா அடியே மலரு, அந்த மிளகா பொடி உப்பு எல்லாத்தையும் எடுடி, அள்ளி போடணும். இவனே சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டானா அப்புறம் தமிழ்ச்செல்விய இவன் எதிர்பார்க்கவே மாட்டான். இப்படியே போச்சுன்னா இவங்க 2 பேரும் சேரவே மாட்டாங்கடி. அதனால சமையல் வந்துட்டாலே வீட்டில் பொம்பளைங்களை நம்பி தாண்டி இந்த ஆம்பளைங்க இருக்கணும். இது என்னன்னா பிரியாணியை இப்படி சூப்பராக செஞ்சு வச்சிருக்கான், அந்த மிளகா பொடியை எடு அப்படின்னு மிளகா பொடியை அள்ளி பிரியாணிக்குள்ளே தாறுமாறா போட்டு சந்தேகம் வராதபடி நல்லா கிளறி வச்சுட்டு போயிடுறாங்க அப்பத்தாவும் மலரும். அப்பந்தான் பார்த்தா தமிழ்ச்செல்வியும் வீட்டுக்குள்ளே வாராங்க. உடனே தமிழ்ச்செல்வியும் அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. கரெக்டாக ரெடி பண்ணி சாப்பிட உட்காரும்போது சேது ஏதோ பொம்பளைக்கு தான் சாப்பாடு சமைக்க தெரியும்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்க, ஏன் எங்களுக்கு செய்ய தெரியாதா? இன்னைக்கு பாரு, நான் பிரியாணி சூப்பராக வச்சிருக்கேன், உனக்கே சமையல் சொல்லி தந்தது நான் தான், தெரியும்ல, எனக்கு சாப்பாடு வைக்க தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்ச்செல்வி கிட்ட பேசிக்கிட்டே சாப்பாட்டையும் இலையும் எடுத்து வச்சு சாப்பிட உட்கார்றாரு. அப்பந்தான் பார்த்தா தமிழ்ச்செல்வியும் அவங்க செஞ்ச சாப்பாட்டை உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இலைய விரிச்சு வச்சு வேக வேகமாக பிரியாணியை அள்ளி போட்டு சேது ஒரு கை எடுத்து வாயில வைக்கிறாரு பாருங்க. அப்படியே காரம் தாங்க முடியாம ஐயோ அம்மான்னு கையில அள்ளுன சோத்தை எல்லாம் கீழே போட்டுட்டு வாயை கழுவுறதுக்கு எந்திரிச்சு ஓடுறாரு. இதை பார்த்த தமிழ்ச்செல்வி என்ன இந்த மனுஷன் இப்படி ஓடுறாரு, அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியை எடுத்து கொஞ்சமாக வாயில வச்சு பார்க்குறாங்க. அப்போ காரம் தாங்க முடியாம தூணு துப்பிட்டு தமிழ்ச்செல்வியும் வாயை கொப்பளிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப சேது அங்க நின்றுக்கிட்டு காரம் தாங்க முடியாம தண்ணியை வாயில ஊத்திக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த தமிழ்ச்செல்வி பிரியாணி சூப்பரா இருந்துச்சு போல, என்ன காரம் மட்டும்தான் கொஞ்சம் கம்மி, இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம்னு தமிழ்ச்செல்வி சொல்லவும் உடனே சேது இங்க பாரு, பேசாம போயிரு, நானே செம கடுப்புல இருக்கேன், போயிரு அப்படின்னு கோபத்தில் சேது கத்தவும் இதையெல்லாம் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அப்பத்தாவும் மலரும் அங்க ஏண்டா சேது, உங்க வீட்டில் பிரியாணி மணமணக்குது, அப்பத்தாவுக்கு கொஞ்சம் பிரியாணி கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி ஆமா அம்மாச்சி, பிரியாணியை இவரே சமைச்சாரு, இவரே சமைச்சு இவரே சாப்பிட்ருக்காரு, பிரியாணி நல்லா தான் இருக்கு அம்மாச்சி, ஆனால் காரம்தான் கொஞ்சம் கம்மின்னு தமிழ்ச்செல்வி சொல்லவும் அப்போ சேது அப்பத்தா எதுக்கு நீ இங்கே சாப்பாடு கேட்டு வர, பெரிய வீட்டில் தான் சாப்பாடு இருக்குல்ல, அங்கே போய் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை அங்கேருந்து கிளம்ப வைக்க பார்க்குறாரு சேது. ஆனால் அப்பத்தா ஏண்டா பிரியாணி வாசனை நல்லா இருக்குது, அதுக்காவது கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்தா நீ என்ன தரமாட்டுற, உங்ககிட்ட எதுக்குடா நான் கேட்கணும், நானே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வேகமாக உள்ளே போகிறாங்க. அப்போ சேது அப்பத்தாவை தடுத்து பிரியாணி எல்லாம் தீந்துருச்சு, நான் சூப்பராக வச்சுருந்தேன்னா அதனால் பிரியாணி எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டும் முடிச்சிட்டேன், பிரியாணி எல்லாம் தீந்து போச்சு அப்படின்னு சேது சொல்லவும் உடனே அப்பத்தாவும் சரிடா அப்படியான்னு கேட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள எட்டி பார்க்குறாங்க. அப்ப பிரியாணி அப்படியே குக்கர் நிறைய இருக்கிறத பார்த்துட்டு அட பாவி, ஏண்டா இப்படி போய் சொல்ற, அதான் இவ்வளோ பிரியாணியை வச்சுக்கிட்டு உன் அப்பத்தாவுக்கு கொஞ்சம் தரமாட்டியாடா, இவ்வளவு கஞ்ச பயலாடா நீனே அப்படின்னு அப்பத்தா கேட்டுக்கிட்டே சேதுவோட கையை தட்டி விட்டு உள்ள போய் பிரியாணியை எடுத்து நாக்கில் வச்சு பார்த்துட்டு என்னடா இவ்வளவு காரமா இருக்கு, இதையா நீ சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் சேது ஒழுங்கா முரண்டு பிடிக்காம தமிழ்ச்செல்வி வைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இரு, அதை விட்டு நீயா சாப்பாடு வைக்கிறேன் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காத, அப்புறம் நீயா சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி செஞ்சு நீ சாப்பிட்ட உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அப்புறம் 6 மாதம் சேர்ந்து வாழ்றது இன்னொரு 6 மாதம் அதிகமாயிரும், அதனால் பாதுகாப்பாக நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் மலரும் போயிடுறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ்ச்செல்வி வேகமா தயிர் எடுத்து கடைஞ்சி மோராக்கி சேது கிட்ட கொடுத்து குடிக்க சொல்றாங்க. நீங்க சாப்பிட்ட காரத்துக்கு குடல் வெந்து போயிருக்கும், இந்தாங்க இந்த மோரை குடிங்க அப்படின்னு தமிழ் கொடுக்கவும் சேது வந்துட்டு கோபமா இருந்தாலும் காரம் தாங்க முடியாம இருக்கிறதுனால தமிழ் கொடுத்த மோரை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வாராரு. அப்ப தமிழ்ச்செல்வி சமைச்ச சாப்பாடை எடுத்து போட்டு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் இதுக்கு அப்புறமும் வீணா பிடிவாதம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சேதுவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்ப தமிழ்ச்செல்வி சேதுக்கிட்ட கேட்குறாங்க, நான் காலேஜ் படிக்கத்தான் போறேன், கேண்டீன் நடத்துகிற பையனோட சுத்தலாம் போகலை, நான் ஸ்கூல் படிக்கும் போதே என் கூட ஒன்றா படித்தவன் அவன், அதனால் அவனை பார்த்து யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை யாரோ உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அதை உங்ககிட்ட காட்டியிருக்காங்க, கருப்பு அண்ணங்கிட்ட காட்டி என்னைய பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்கீங்க, இதுதான் நீங்கள் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையா? தாமரையை நீங்கள் கெடுத்துட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னப்ப நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் நீங்களோ நான் ஒருத்தங்க கூட பேசுகிறத ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு என்னைய தப்பு தப்பாக நினைக்கிறீங்க. என் மேலே நீங்கள் கோபப்படுங்க, அதில் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இப்படி சந்தேகப்படுறீங்களேன்னு தமிழ்ச்செல்வி கண்கலங்கி பேசுகிறாங்க. இதை கேட்டதும் சேதுக்கு மனசு மாறி என்னைய மன்னிச்சிரு தமிழ், நான் அப்படி நடந்திருக்க கூடாது தான், ஆனால் அப்போ உள்ள கோபத்தில் நான் அப்படி செஞ்சிட்டேன், என்னைய மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு தமிழ்ச்செல்வியை கையை பிடிச்சிக்கிட்டு சேதுவும் மன்னிப்பு கேட்குறாரு. அப்பந்தான் பார்த்தா தமிழ்ச்செல்வியும் சேதுவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வேவு பார்க்கறதுக்காக ஜன்னல் வழியாக வந்து சாவித்திரியும் தாமரையும் எட்டி பார்க்குறாங்க. அப்பந்தான் பார்த்தா தமிழ்ச்செல்வி கையை பிடிச்சி சேது மன்னிப்பு கேட்குறத பார்த்துட்டு சாவித்திரியும் தாமரையும் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க.